கல்வின்றது இன்றைக்கி ஒரு அத்தியாவசியமான ஒரு விஷயங்க. எல்லாருமே சொல்லிட்டு இருக்கலாம் கல்வின்றது என்னத்துக்கு, ஸோ கல்வி வரது வரட்டும் அப்படி, அதெல்லாம் சும்மா பேச்சுங்க. கல்வி அப்படின்றது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமான ஒரு விஷயம். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அலெக்சாண்டர் த கிரேட், மாவீரன் அலெக்சாண்டர் அந்த அளவுக்கு பேர் எடுத்தவர். அவர் ஒரு கட்டத்தில் வந்து உலகத்தையே தன் வசப்படுத்திட்டு எல்லாத்தையுமே ஜெயிச்சுட்டு உலகத்தை தன் வசப்படுத்திட்டு காலையில் ஒரு 7 மணிக்கு நின்றுட்டுருக்காரு ரெடியாகி. திடீர்னு மக்கள் சரியாக போயிட்டுருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா டிப்டப்பாக நம்மள தான் பார்க்க வராங்க அப்படின்னு சொல்லி நின்றுட்டுருக்காரு. அலெக்சாண்டர் நின்றுட்டுருக்காரு. திடீர்னு பார்த்தா எல்லாருமே கடந்து போயிட்டுருக்காங்க. அவர் எங்கடா கடந்து போயிட்டுருக்காங்க, நம்மளை மீறி போயிட்டுருக்காங்க, எங்கே போயிட்டுருக்காங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவரோட தளபதி சொல்கிறாரு, அவங்க டயோஜெனஸை பார்க்க போயிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு. யாரா அந்த டயோஜெனஸ் அப்படின்னு பார்த்தா ஒரு கிரேட் ஃபிலாசபர், கிரேக்க தத்துவஞானி. அவர் ஒரு சிறந்த ஃபிலாசபருமே சிறந்த தத்துவஞானி அப்படின்றது. ஸோ அந்த தத்துவஞானியை பார்க்குறதுக்காக எல்லாருமே போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி தளபதி சொல்லவும், நான் அந்த தத்துவஞானியை பார்க்கணும், அந்த ஃபிலாசபரை நான் பார்க்கணும், வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தளபதியை அமுச்சிடுறாரு. தளபதி நேராக போகிறாரு, குதிரையை எடுத்துகிட்டு நேராக போயிட்டு அந்த டயோஜெனஸ் பார்த்துட்டு, இந்த மாதிரி அலெக்சாண்டர் கூப்பிட்றாரு, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர் தான் அரசர் இப்போ இல்லைங்களா, ஸோ நாட்டையே தன்வசப்படுத்தியிருக்காரு. அவர் உங்களை பார்க்கணுன்றாரு, வாங்கன்னு சொல்லி கூப்பிட்ட உடனே அவர் என்ன பார்க்கணுன்னா அவர் தாங்க என்ன வந்து பார்க்கணும், நான் எதுக்கு அவரும் வந்து பார்க்கணும், எனக்கு பார்க்கணுன்ற தேவை எதுவும் கிடையாது, அவர் பார்க்கணுன்னா அவரும் வந்து பார்க்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டாரு. இது எப்படா சொல்கிறது, தளபதிக்கு ஒரே கஷ்டம். ஸோ எப்படி இதை போய் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் வேறு வழியில் சொல்லி தான் ஆகணும்னு சொல்லிட்டு நேராக போயிடுறாரு. போயிட்டு மாவீரன் அலெக்சாண்டர் அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி உங்களே வர சொல்கிறாருன்னு சொல்லுவோம். என்னையே வர சொல்கிறாரா, அந்தளவுக்கு யார் அவர், நான் பார்க்கணுன்னு சொல்லிட்டு அலெக்சாண்டர் த கிரேட் வந்து அவரே குதிரையை எடுத்துகிட்டு நேராக வர்றாரு. குதிரையை எடுத்துகிட்டு வந்து நேராக நிற்கிறாரு. ஆக்சுவலாக அப்போ என்ன பண்ணிகிட்ருக்காருன்னா ஒரு புக்கை பார்த்து போதனைகள் சொல்லிகிட்ருக்காரு, எல்லாத்துக்கும் மக்களுக்கெல்லாம் சொல்லிகிட்ருக்காரு டயோஜெனஸ். கரெக்டாக நேராக வந்து அந்த குதிரையில் நிற்கவும் அவர் பார்த்து சொல்லிகிட்டு இருந்த புத்தகத்தில் சூரியனோட ஒளிப்பட்டு அந்த வெளிச்சத்தில் தான் சொல்லிகிட்ருக்காரு. குதிரை வந்து நடுவில் நிற்கவும் அந்த குதிரையோட நிழல் அதை மறைச்சிருச்சு. ஸ்டாண்ட் அவுட் ஆஃப் மை லைட் அப்படின்றாரு. அந்த வார்த்தையை தான் அவர் சொல்கிறாரு கிரீக்கில். ஸ்டாண்ட் அவுட் ஆஃப் மை லைட் அந்த ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. தள்ளி நில்லு. யார், மாவீரன் அலெக்சாண்டர். அந்த நாடே அவரு தான், அந்த மக்களும் அவங்களும் தான். ஸோ எல்லாத்தையுமே தன்வசப்படுத்தியிருக்க அலெக்சாண்டரை ஸ்டாண்ட் அவுட் ஆஃப் மை லைட் அப்படின்னு சொன்ன உடனே, எனக்குன்னு சூரியன் ஒளி கொடுத்துட்ருக்கு, அதை பார்த்து நான் சொல்லிட்டு இருக்கிறேன், நீ தள்ளி நில்லு அப்படின்னு சொன்னோடனே அவர் என்ன பேசுகிறேன்னு தெரில. அலெக்சாண்டர் தள்ளி நிறுத்திட்டார். தள்ளி நிறுத்திட்டு இறங்கிடுறாரு. இறங்கி நின்னதுக்கப்புறமா அதுக்கப்புறம் எழுறாரு. சொல், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கு என்ன வேணும்னு கேட்குறீங்களா, எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான். எத்தனையும் என்னோட கண்ட்ரோலில் வச்சுருக்கேன், எல்லாமே என்னோடய கட்டுப்பாட்டில் இருக்குது, உலகமே தன்வசப்படுத்தியிருக்கேன், எல்லா மண்ணையும் ஆட்சி செஞ்சிட்ருக்கேன், எல்லா மண்ணுமே என்கிட்ட இருக்குது, ஆனால் எல்லோரும் என்னை விட்டுட்டு உங்களையும் பார்க்க வராங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் சிரிச்சுட்டே ஒரே ஒரு வார்த்தை சொன்னார் டயோஜெனஸ், இது கூட உனக்கு புரியலையா, எதுக்காக என்னை பார்க்க வராங்க, வாளை எடுத்து மண்ணை நீ வென்றிருக்க, ஸோ எல்லா மண்ணையும் வென்று நின்றுருக்க. ஸோ வாள் எடுத்து மண்ணை வென்றவன் நீ, ஆனால் நூல் எடுத்து என்னை வென்றவன் நான் அப்படின்னாரு. ஸோ நூல் எடுத்து என்னையே வென்றவன் நான். ஸோ என்னையே நான் வந்து ஜெயிச்சு நிற்கிறேன். ஸோ தன்னைத்தானே ஜெயித்து நிற்பதெல்லாம் பெரிய விஷயம். ஸோ இது எல்லாமே இந்த கல்வினால் மட்டும்தான் முடியுது அப்படின்றத வந்து அந்த இடத்துல நிரூபிச்சிருப்பார் டயோஜெனஸ். ஸோ அதை கேட்ட உடனே என்ன சொல்கிறதுனே தெரியாது அலெக்சாண்டருக்கு. ஆமாம், நான் வாள் எடுத்து எல்லாத்தையுமே வென்றுட்டேன், பட் தண்ணியே வென்றுட்டேனா அப்படின்றது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவர் எதுவுமே பேச முடியல. ஸோ தத்துவ ஞானியை பாராட்டிட்டு ஒரே ஒரு வாக்கியத்தை தான் சொல்கிறார். இஃப் ஐ வேர் நாட் அலெக்சாண்டர் த கிரேட், ஐ வுட் லைக் டு பி டயோஜெனஸ். இவ்வளோதான். நான் மட்டும் அலெக்சாண்டர் த கிரேட்டாக இல்லாமல் இருந்திருந்தா கண்டிப்பாக டயோஜெனஸாக தான் இருந்திருப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு மிகச்சிறந்த தத்துவ ஞானியாக இருக்கிறது யார் அப்படின்னு சொல்லி கேட்டால் டயோஜெனஸ். இந்த ஒரு பெருமையை கொடுத்தது கல்வி. ஸோ அப்பேற்பட்ட மாவீரன் அலெக்சாண்டர், உலகத்தையே தன்வசப்படுத்தின அலெக்சாண்டர், அவரையே நான் டயோஜெனஸ் மாதிரி தான் இருக்கணும்னு சொல்ல வச்சது அந்த கல்வி. அந்தளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த கல்விக்கு தான் இன்றைக்கி மரியாதை. அந்த கல்வியை எல்லாருமே ஏற்றுக்கணும், அந்த கல்வியை கற்கணும் அப்படின்றது தான் எல்லாரோட ஆசையாகவும் இருக்குது, பெற்றோர்களோட ஆசையாகவும் இருக்குது. ஆனால் அதில் மாணவர்கள் காட்டக்கூடிய சின்ன சின்ன தயக்கங்களில் தான் சில குளறுபடிகள் வந்துடுது. ஸோ அதெல்லாம் மீறி கல்வி கற்கணும். ஏன்னா கல்வி அப்படின்றது இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கல்வின்றது இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி பாமரர்கள் அதிகமாகிட்டு அதோட விளைவுகள்லாம் ஏற்கனவே நம்ம நிறைய படிச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் கல்வி அப்படின்றது அவசியம். எல்லா இடத்துலையும் அதுதான் சொல்கிறாங்க. இளமையிலே கற்றுடுங்க, எல்லாத்தையுமே கற்றுடணும். எல்லாத்தையுமே எண்ணும் எழுத்தும் கண்ணென தகும். நம்ம எண்ணும் எழுத்தும் கல்வி அறிவு அப்படின்றது நம்ம கண்ணு மாதிரி.
ஸோ நம்ம பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களும் கண் மூலியமாக தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்தளவுக்கு கல்வி வந்து மிக முக்கியமான ஒரு விஷயமாக அமைஞ்சிருக்கு. ஸோ அப்படின்றத மனசில் வச்சுட்டு எக்காரணம் கொண்டும் கல்வியை ஒதுக்காதீங்க. கல்வி கற்பது அப்படின்றது வந்து ஒதுக்கக்கூடிய விஷயம் இல்லை, அதுதான் வாழ்க்கையே அப்படின்ற ஒரு எண்ணத்தோட கல்வியை கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கை உண்மையிலேயே சிறப்பாக அமையும். கல்வி அப்படின்றது எந்த அளவுக்கு நம்ம தாய் தந்தைக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ, அந்த மரியாதையை கொடுக்குறோமோ, அந்தளவுக்கு கல்விக்கு மரியாதை கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை சிறப்பாக அமையும். நன்றி.